மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னதை சொல்லியும் இன்ப அதிர்ச்சி தருவார், சொல்லாததையும் செய்து இன்ப அதிர்ச்சி தருவார். இன்றைக்கு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு தமிழக மக்கள் கனவில் கூட எதிர்பாராத 5000 ரூபாய் உரிமைத் தொகை இன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த மாதம் 4000 ரூபாய் பொங்கல் பரிசோடு சேர்த்து மகளிர் உரிமைத் தொகை கிடைத்தது. இன்றைக்கு 2000 ரூபாய் கோடை விடுமுறைக்காக போனஸாகவும், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கு 3000 சேர்த்து 5000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை 1,32,00,000 மகளிருக்கு இன்ப அதிர்ச்சியை தந்திருக்கிறார்கள். இதன் ஒன்று மூலமாகவே நான் 2000 தரப்போகிறேன் என்று வாய் சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயை இன்றைக்கு தைத்து விட்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே சொல்வார், செய்ய மாட்டார். கடந்த காலங்களிலே அதை பல சம்பவங்கள் மூலமாக நாங்கள் எடுத்து காட்ட முடியும். ஆனால் சொன்னதை செய்கிற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள்தான். இன்றைக்கு ஏன் அதை இன்றைக்கே தந்தார் என்று சொன்னால், அறிவித்து விட்டு நாங்கள் தந்தோம் என்று சொன்னால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவு வாங்கி விடுவார்கள். மகளிருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 5000 ரூபாய் கிடைக்காமல் போய்விடும். எனவேதான் அந்த தடை உத்தரவு வாங்குவதற்கு முன்னரே இன்று காலையிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான உரிமைத் தொகையாக 5000 ரூபாயை தந்திருக்கின்றார்கள். கடந்த 5.5 ஆண்டுகளில் 16.1 லட்சம் கோடி அளவிற்கான பொதுத்துறை வங்கிகளின் கடன்களை தள்ளுபடி செய்த ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசுக்கும் பாஜகவினருக்கும் மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் மீதுதான் வைத்திருக்கிறது. அவங்களை பொறுத்த வரைக்கும் 13.1 லட்சம் கோடியை பெரிய பணக்காரர்களுக்காக ரத்து செய்திருக்கிறார்கள். ஆனால் 1000 ரூபாய் கொடுப்பதில் வன்மம் காட்டுகிறார்கள். இன்னும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அதை அப்படியே டாஸ்மாக் கடைகள் மூலம் திரும்ப வசூலிக்கிறார்கள் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவதுதான் பாஜகவினுடைய தொழிலாக இருக்கிறது. அதிமுகவினரும் இந்த வன்மத்தை தான் கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் தங்கள் கையிலே 5000 ரூபாய் நோட்டை காண்பித்து மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கடைவீதிக்கு செல்கிற காட்சியை காண்கின்றோம். உங்களுக்கு 3000 ரூபாயை பெற்றுக்கொண்டு கடைவீதிக்கு சென்ற காட்சியை காண்கின்றோம். யாரும் டாஸ்மாகிற்கு செல்லவில்லை, டாஸ்மாகிற்கு அந்த பணம் வரவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலமைச்சர் அறிவித்த மகளிர் உரிமைத் தொகை திட்டம் நாடு முழுவதும் ஏற்படுத்திய தாக்கத்தின் எதிரொலியாகவும் தேர்தல் வெற்றிக்கு ஆன வியூகமாகவும் மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட பாஜக மாநிலங்களில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது பாஜக. டெல்லியிலேயும் மகாராஷ்டிராவிலையும் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி. அதே நேரம் தேர்தல் முடிந்த பிறகு மகளிர் நிதி உதவி திட்டங்களின் பயனாளிகளை அதிரடியாக குறைத்து இலவச திட்டங்களுக்கு எதிரான தனது வன்மத்தை வெளிப்படுத்தியது. அதாவது தேர்தலுக்கு முடிந்தவுடன் நிறைய பேருக்கு நாங்கள் தரணும்னு சொல்லி பல லட்சம் பேருக்கு தந்தார்கள். ஆனால் மகாராஷ்டிராவிலும் டெல்லியிலும் அதிரடியாக குறைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்தியாவிலேயே 1,16,00,000 என்பதை 1,31,69,000 உயர்த்திய அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு தான்.